வணக்கம். மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாடளாவிய ரீதியில் காலையினுடைய தன்னுடைய செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறது. அது சார்ந்து பார்க்க போகின்றோம். 23ஆம் தேதி வரை மழை தன்னுடைய செல்வாக்கை செலுத்தும், மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எதிர்வுகளை தெரிவித்திருக்கிறது. இதிலும் குறிப்பாக 7 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் மழையுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் பெய்த கடும் மழை காரணமாக யாழ் சுன்னாகம் காவல் நிலையத்தில் களஞ்சிய பகுதி மற்றும் காவல்துறை நிலைய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் பல வீடுகளில் வெள்ளம் படிக்கட்டில் ஏறி இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இருக்கிறது. வீட்டுக்குள் செல்லுகின்ற நிலைப்பாடு காணப்படுவதாக அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், அவதானித்திருக்கின்றோம். இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு கிழக்குல பல பகுதிகளுக்கு கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அவருடைய அந்த அறிவுறுத்தல்கள், அவருடைய அந்த கணிப்புகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக சொன்ன போனால் வடக்கு மாகாணத்தின் பல பாகங்களிலும் மழை பெய்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். தீவக பகுதியில் அதிக அளவிலான மழை பதிவாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் தீவக பகுதியில் இருக்கக்கூடிய பல மக்களோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஒரு நேரம் செய்த மழையினால இவ்வளவு மட்டத்தில் தண்ணி உயர்ந்திருப்பதாகவும் பல வீடுகளுக்குள்ள தண்ணி சென்றிருக்கின்றதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக அந்த ஒரு இடத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள ஒவ்வொரு வட்டார ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு 4-5 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்து அங்கு உணவு சமைத்து உண்ணுகின்ற நிலைப்பாட்டினை நாங்கள் நேற்றைய நாளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மக்களோடு பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் நாங்கள் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் 2 நாட்களுக்கான மழை நீடிக்கும் என்பதனால யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதனால தான் அந்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பல வீடுகளில் இருக்கக்கூடிய கிணறுகளின் நீர்மட்டமானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. ஆகவே வீட்டில் சிறுவர்களை வைத்திருப்பவர்கள், குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் மிக அவதானத்தோடு செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். இம்முறை மழையின் போக்கில் மிகப்பெரிய அளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடிகிறது. குறிப்பாக அதிக அளவிலான மழை பெறுகின்ற வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த மழையை பெற்றிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற நுண் காலநிலை வேறுபாடுகள் நாம் உணரத் தொடங்கி இருக்கிறோம். வடக்கில் பருவக்காற்று இன்னும் உச்சம் பெறவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பருவமழைக்கான காலம் இன்னும் போதுமானதாக உள்ளது. எதிர்பார்க்கின்ற மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல பேர் இற்றை வரைக்கும் மழை வேண்டும் என்று ஏராளமான விவசாயிகள் அழுது கொண்டிருந்ததை, இல்லாட்டி எப்ப இந்த மழை பெய்யும் காலநிலையில சொல்லுகிறார்கள் மழை கிடைக்கவில்லை என்று சொல்லியிருந்ததை, முணுமுணுத்ததை நம்முடைய காதுகள் அறிய ஏராளமானோர் கேட்டிருப்போம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்பொழுது அண்மைய நாட்களாகவும் சரி, 2 நாட்களாக இனி வருகின்ற நாட்களிலையும் மழையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலையும் நேற்று நாளில் கூட அதிக அளவில் மழை பொழிந்திருக்கிறதால அவர்கள் பல பேருடைய வயல்களுக்குள்ள வெள்ளம் அதிகரித்திருப்பதனாலும் அவர்களுடைய பயிர் செய்கைகளை மூடி வெள்ளம் காணப்படுவதனாலும் இந்த மழை இப்படி அவங்களுடைய பயிர்களை நாசம் செய்து விட்டது என்கின்ற சொல்லுகின்ற நிலைப்பாட்டை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மழை உன்னுடைய இந்த காலையினுடைய செல்வாக்கை கவனத்தில் கொண்டு அதனுடைய தாக்கத்தை கவனத்தில் கொண்டு உரிய அதிகாரிகளை அணுகி உங்களுடைய பயிர் செய்கைக்கான காலங்களை, பயிர் செய்கை முறைகளை நீங்கள் அணுகுமாறு ஆரம்பத்திலேயே அதிக அளவிலான அறிவுறுத்தல்கள் மூலம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த முறை பயிர்ச்செய்கையின் பேரழிவை சந்திக்க போகுதா, இல்லாட்டி இந்த மழை இற்றோடு நிற்க போகிறதா என்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருந்தாலும் அங்கு உருவாகக்கூடிய அந்த தாளமுக்கம், அந்த
வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாளமுகத்தினுடைய காரணத்தினால பல இடங்களையும் மழை பெய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற விடயம் இங்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை சூழ உள்ள தாளமுக பகுதி தொடர்ந்தும் நிலைத்திருப்பதனால நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பல விடயங்களை அறிவுறுத்தி இருந்ததை பார்த்திருந்தோம். நாட்டினுடைய பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அத்தோடு பல கடல் பிராந்தியத்தில் கடலுடைய வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்று சொல்லியும் நாடளாவிய ரீதியினுடைய பார்க்க போனால் கடல் பிராந்தியங்கள் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என்ற நிலைப்பாட்டையும் சொல்லி இருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்ற இந்த விடயத்தை நாங்கள் இங்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆரம்பத்தில் நான் சொன்னது போன்று குறிப்பாக 7 மாவட்டங்களுக்கான மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வானிலை அறிக்கையாளர்களுடைய அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் மிக பாதுகாப்பான முறையில் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் சொல்லி இருக்கின்றது. சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 10 நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. வேலனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புங்குடுதீவு பகுதியில் இந்த பாதிப்பு நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பெய்து வருகின்ற தொடர் கனமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் மக்கள் இடம்பெறவில்லை என்று சொன்னாலும் அதிகளவிலானவர்கள் அவர்களுடைய முழங்கால் மட்டத்துக்கான தண்ணியில நடந்து செல்வதையும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமா இல்லையா என்ற ஒரு விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான உதவிகள் சார்ந்தும் அனைத்து முகாமைத்துவம் சார்ந்தும் அதிகாரிகள் அவதானத்தை செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் காலநிலை தன்னுடைய செல்வாக்கை செலுத்தும். உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். உங்களுக்கான தேவைகள் ஏற்படுமாயின் உடனடியாக நீங்கள் அணுகி தேவையானவர்களை அதிகாரிகளை அதே போன்று மாநகர சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், தவிசாளர்கள் இருக்கின்றார்கள், இதிலும் குறிப்பாக பல சிவில் சமூகத்தினர் இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களை அணுகி உங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் இங்கு நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு தீர நோக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.